விஜயின் பரப்புரையை ஒட்டி அவர் மீது பரபரப்பு புகாரை அளித்திருக்கிறார் திமுக வழக்கறிஞர். திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்னத்திடம் புகார் மனுவை அளித்தவர் செய்தியாளர்களையும் சந்தித்து பேசியுள்ளார். புகார் மனுவில் இருப்பது என்ன? விரிவாக பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வரும் தவிக தலைவர் விஜய் அதன் ஒரு பகுதியாக மாநிலம் தழுவிய அளவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதுவரை 4 மாவட்டங்களில் பரப்புரை செய்திருக்கும் அவர் லோக்கல் மினிஸ்டர்ஸை அட்டாக் செய்து பேசுவது, உள்ளூர் பிரச்சினைகளை எடுத்து பேசுவது, திமுக அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை எடுத்து பேசுவது என்ற வியூகத்தோடு சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். அதன்படி கடந்த 20ஆம் தேதி நாகை பரப்புரையின் போது திமுக மீதும் முதல்வர் ஸ்டாலின் மீதும் விமர்சனத்தை கூர்மைப்படுத்தினார் விஜய். இந்த நிலையில் திருச்சி தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி வழக்கறிஞர் முரளி கிருஷ்ணன் என்பவர் விஜய் மீது புகார் அளித்துள்ளார். திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்னத்திடம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை கோரி புகார் மனுவை அளித்துள்ளார். அந்த மனுவில் தவிக தலைவர் விஜய் முதலமைச்சரையும் அவரது குடும்பத்தையும் மிகவும் அவதூறு பேசி அதன் மூலம் நாட்டின் அமைதியை சீர்குலைத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி சுயலாபம் அடைய பொய் செய்தியை பரப்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மணப்பாறை காவல் ஆய்வாளரிடம் 20ஆம் தேதி புகாரை கொடுத்தும் அவர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்க முடியாது என குறிப்பிட்டு புகாரை வாங்க மறுத்துவிட்டதாகவும், எனவே மேற்படி விஜய் மீது சட்டப்படி குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட திருச்சி எஸ்பி சைபர் கிரைம் போலீசிடம் மனுவுக்கு ரசீது கொடுக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் முரளி, தவிகவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் நாகப்பட்டினம், திருவாரூரில் பிரச்சாரம் என்கின்ற பெயரில் 50 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஒருமையிலும் ஆபாசமாகவும் அவரையும் அவருடைய குடும்பத்தார்களை பற்றியும் மிகவும் கேவலமாக அருவருக்கத்தக்க வகையில் மிகவும் கடும் சொற்களை பயன்படுத்தி அவர் பொதுமக்கள் இடத்திலேயே பொய் பிரச்சாரத்தை ஈடுபடுத்தியதின் காரணமாக அதனை பார்த்த அவர் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டது. அந்த புகார் மனு மீது கண்டிப்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தன்னுடைய 50 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள், இவருக்கு வயதே அந்த வயது கூட இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நேற்று வந்த தவிகவினுடைய தலைவர் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வதை கண்டிக்கின்ற வகையில் திருச்சி மாவட்டத்தில் இன்றைய தினம் புகார் கொடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்ய ஆவணம் செய்யப்பட்டுள்ளது. அவர் இதுவரை திரைப்படங்களில் இளைஞர்களையும் குழந்தைகளையும் மீது அவர் சிகரெட்டு பிடிப்பது போன்று, மது போதையில் இருப்பது போன்ற படங்களையெல்லாம் எடுத்து இந்த சமுதாய சீரழிய அவரும் ஒரு காரணமாக இருந்துவிட்டு இன்றைய தினம் ஏதோ மக்களுக்கு சேவை செய்ய வந்ததாக எண்ணி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் பொது வாழ்க்கையில் நீண்டகால அனுபவம் பெற்று இந்திய அளவில் ஒரு மிக சிறந்த அரசியல் தலைவர் என்று பெயரெடுத்த முதலமைச்சரை அவதூறாக பேசுவதை இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கின்றோம்.